சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாக இவங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சியடைகிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால் தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் அது வல்லமையுள்ளதும். எந்த பட்டயத்தை பார்க்கலாம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாகும். அது கூர்மையானதாகும். அது எலும்புகளையும் நினங்களையும் உருவத்தக்கதாக அவைகள் பலமுள்ளதாக இருக்கிறது என்று சொல்லி எபிரேயர் 4:12 வாசித்து பார்க்கிறோம். ஆண்டவர் சொன்னார், ஏசாயா 66:1-2 வாசித்து பார்க்கும் பொழுது, என் வசனத்திற்கு என் வார்த்தைக்கு நடுங்கிறவனை நான் நோக்கி பார்ப்பேன் என்று சொன்னார். ஏனென்றால் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திருந்தது, அந்த வார்த்தை நமக்கு மாம்சமாகி கிருபையினால சத்தியத்தை நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று சொல்லி வாசித்து பார்க்கிறோம். தீர்க்கதரிசியாகிய எரேமியா சொல்லும்போது, தேவனுடைய வார்த்தை அது எனக்குள்ளே பற்றி பிடிக்கிற ஒரு அக்னியை போல என் எலும்புகளுக்கு ஊடாக அதை பற்றி பிடிக்கிறது என்று சொன்னார். அதோடு மட்டுமல்ல, அதே எரேமியா சொல்றாரு, என் தேவனுடைய வார்த்தையானது அக்னியாகவும் அது கண்மலையை உடைத்து நொறுக்கும் சம்மட்டியை போல இருக்கிறதுன்னு சொல்லி எரேமியா 23:29 வாசித்து பார்க்கிறோம். இன்றைக்கு பாறையை போல கடினமான இருதயம் உள்ள ஆட்களுக்காக நான் ஜெபம் பண்ணும்போது என்னுடைய வார்த்தை என்னுடைய வல்லமை ஒரு வாழ்க்கையை மாற்றி என்னுடைய பாதைகளில் கொண்டு வரும். கடந்த நாட்களில் ஒரு சகோதரன் பயங்கர குடிகார மனுஷன், அப்பா ஊழியக்காரர், அப்பா சொல்லி திருந்தலை, அப்பாவே அடிக்க பண்ண ஆள். ஆனால் அவனுக்காக ஜெபம் பண்ண, ஆண்டவரே சொல்லியும் கேட்க மாட்டேன்றான். அவன் எப்பொழுதும் தன்னுடைய பலத்தில் தன்னுடைய பராக்கிரமத்தில் இருதயம் கடினமான நிலையில் இருக்கிற, ஆண்டவரே எனக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்பா ஊழியக்காரர் சொல்லி ஜெபம் பண்ண சொன்னாங்க. என் மனுக்காரங்க ஜெபம் பண்ணுங்க, பயங்கரமான குடிகாரனாக இருக்கிறான், வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லை, ஊழியக்காரன் பிள்ளை இப்படி இருக்குதே பாஸ்டர், ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க. அவங்க கண்ணீரோடு அழுது ஜெபம் பண்ணாங்க, நாங்களும் சேர்ந்து ஜெபம் பண்ணோம். இப்போ அப்பா இல்லை, அப்பாவை அடிக்க போன காலங்கள்லாம் உண்டு. அப்படிப்பட்ட சமயத்தில் அப்பா வேதனைப்படும்போது சொல்லுவாங்க, வயசான காலத்தில் உங்கள் பிள்ளைங்க உங்களை பார்க்காட்டில் கவலைப்படாதீங்க பாஸ்டர், நான் உங்களுக்கு உதவி செய்து அந்த முதுமையான காலத்தில் என்னென்ன செய்யணுமோ அத்தனை நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னதை அவர் கேட்டார். ஒரு மகனும் கேட்டான். அப்போது அவர் அப்பா மகன் சொன்னார், டேய் என்னை நீ அடிக்க வர்றேன் பாஸ்டர், எனக்கு முழுமையான காலத்தில் நான் படுத்துட்டா என்னை பார்க்க ஆடலைன்னு சொன்னேன். நான் பார்க்குறாருடா, அந்த மனுஷன் பார்க்குறாரு, உன் மனசு கல் மனசாக இருக்க, நீ மனம் மாறக்கூடாதா அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு அழுது அவனுக்காக ஜெபித்த உண்டு. அவன் ஆயுசு காலத்துலேயும் அவன் மனம் திரும்பலை. ஆனால் அவருடைய மரணத்துக்கு பின்னால் அவர் அடக்கம் பண்ணப்பட்டதுக்கு அப்புறமாக அவருக்கு கொடுக்க வேண்டிய தேங்க்ஸ் கிவிங் சர்வீஸாக முடிஞ்சதுக்கு அப்புறம் சில நாட்களுக்கு அப்புறமாக அந்த ஜெபம் வீணாக போகலை, அந்த கண்ணீர் வீணாக போகல, அந்த கர்த்தருடைய வார்த்தை வீணாக போகலை. நாங்கள் சொல்லாமல் கொள்ளாமலே அந்த ஆவியானவன், அக்னியை போல ஆவியானவன், அல்லது கண்மலை உடைக்கி சம்மட்டியை போல இருந்த அந்த கர்த்தருடைய வார்த்தை அவன் வாழ்க்கையை மாற்றி அமைச்சு இந்த ஆராதனைக்கு குடும்பம் வந்து, ஃபஸ்ட்டு என்னை மன்னிச்சு கொள்ளுங்க, எங்கள் அப்பா காலத்தில் நான் மனம் திரும்பலை, ஆனால் இப்போ ஆண்டவர் பேசினார், நான் பாவிங்கிறத ஒத்துக்கொண்டு இன்றைக்கி ஆண்டோடைய ஆலயத்தில் வந்து நான் ஆராதிக்க நானும் குடும்பம் வந்துக்கிறேன் பாஸ்டர், எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. மனம் திரும்பி அவனுடைய சமூகத்தில் நடுங்கி ஆண்டோடைய ஆராதனையில் பங்கு பெற்றார். சங்கீதம் 107:20 சொல்லப்படுகிறது, என் வசனத்தை அனுப்பி நான் சுகமாக்குவேன்னு சொல்றார். ஆகவே அதோடு கூட மட்டும் அல்ல, ஏசாயா சொல்றாரு, என் வசனம் ஒரு நாள் வரும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கண்ணீரோடு இந்த கர்த்தருடைய வார்த்தை விதைக்கும். நிச்சயமாகவே அந்த வார்த்தை ஒரு நாள் வறுமையாக திரும்பாது. அது ஜனங்களை சந்திக்கும், ஜனங்களை ரட்சிக்கும், அபிஷேகிக்கும், விடுதலையாக்கும், அற்புதமான சுகத்தை கட்டளையிடும். கர்த்தருடைய நாமம் மையப்படும். மே காட் பிளஸ் யூ.